சாவகச்சேரி வேம்புராய் பகுதியில் சட்டவிரோதமாக கண்டக்கற்கள் மணல் அகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்த நிலையில் குறித்த பகுதியை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று காலை நேரில் சென்று பார்வையிட்டிருக்க பாருங்க எங்களோட எம்பி கிழமைக்க பாருங்க ஒரு உயரத்தை நினைக்கிறேன் ஒரு ஆளை விட 3 மடங்குக்கு மேலே வெட்டி. திருகோணமலை சிமெந்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டக்கல்ல ஏற்றி சென்ற பார ஊர்தியை சாவகச்சேரி உண்ணாவில் பகுதியில் வச்சு வழிமறிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதை போலீஸாரிடம் ஒப்படைச்சிருக்கார். சாவகச்சேரி போலீசினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவகச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். சாவகச்சேரி வேம்புராய் பகுதியில் சட்டவிரோதமாக கண்டக்கற்கள் மணல் அகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்த நிலையில் குறித்த பகுதியை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று காலை நேரில் சென்று பார்வையிட்டிருக்க. அவர் பார்வையிட்ட போது பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்குது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த மணல்களையும் சுண்ணாம்பு கற்களையும் சட்டவிரோதமாக தொடர்ச்சியாக ஒரு கும்பல் அகழ்ந்து வந்து கொண்டே இருக்குது. ஆனால் கனிய வளங்கள் திணைக்களத்தின் தகவலின்படி எந்த ஒரு நிறுவனத்துக்கும் 2 அடி ஆழத்துக்கு மேலே அகழ முடியாது. 2 அடி ஆழத்துக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கியிருக்கு. ஆனால் இங்கே 10 அடிக்கு மேலே அகலப்பட்டிருக்கு. இதனால் நிலத்தடி நன்னீர் உவர்நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது. இந்த பகல் கொள்ளை கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அரசகாணி இது அரசகாணியாம் பாருங்கோ. அப்படி எவ்வளோ பார்ப்போம். அரசகாணின்னு மக்கள் சொன்ன கீழே இறங்க இருக்கு. மேலே பாருங்க, மேலே கைதை தொட்டு காடு மேலே பாருங்க. ஆளை விட 2 அடி தான் கிண்டதாம் ஒரு அனுமதி இருக்குதாம். பாருங்க இங்கால பாருங்கோ, இதில் பாருங்கோ, இதுகள் என்ன நடக்குது. குளம் கட்டி வைக்கணுமா மக்கள் நீராடுறதுக்கோ என்னத்துக்கோ குழஞ்சி பாருங்கோ. வந்துட்டு அம்மாடியோய் கடவுளே அம்மா இங்கே பாருங்கோ. கீழே கவனம் இங்கே பாருங்கோ. எங்களோட எம்பி கிழமைக்க பாருங்க ஒரு உயரத்தை நினைக்கிறேன் ஒரு ஆளை விட 3 மடங்குக்கு மேலே வெட்டியிருக்கணும். பாருங்க 3க்கு மேலே வெட்டியிருக்கணும். பாருங்க எவ்வளோன்னு சொல்லி இந்த அவங்க சாப்பாடு எடுத்து போடுவாங்க. இல்லை இதுவும் அதே மண் அகழ்வு தான். கனியவள அகழ்வோ மண் அகழ்வோ இது அரசகாணிக்குள்ள நடந்திருக்குது. பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. நாங்கள் இதை எடுத்து போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதுக்குரிய நடவடிக்கை சாவகச்சேரி வேம்புராய் ஓகே இதுக்குரிய நடவடிக்கைகளை பாருங்க. எங்களோட மண் இங்கே எல்லாம் போகுது என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கிடைச்ச தகவல் படி வந்தது. இல்லை எம்பிக்கு அவசரமாக வந்து பார்க்க சொல்லி அவர் சொன்னது ஊராளரால். அது மூலமாக வந்து நாங்கள் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது இது ஒன்று சுத்த வர இருக்குது. இது அரச காணிகள். இது நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் உள்ள சொல்லுது நேற்று சத்தம் கேட்டதுன்னு சொல்லி 2 நாளைக்கு முதல் இப்போ கிட்டடி தள்ளப்பட்ட மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் அதுக்கு பிறகான காலப்பகுதியில் ஜாழ்ப்பாணத்திலேருந்து திருகோணமலை சிமெந்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டக்கல்ல ஏற்றி சென்ற பார ஊர்தியை சாவகச்சேரி உண்ணாவில் பகுதியில் வச்சு வழிமறிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதை போலீஸாரிடம் ஒப்படைச்சிருக்கார்.
சம்பவம் தொடர்பில் என்ன விஷயம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்தில் இருந்து ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டட விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட கல்லை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ள கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இன்று அதாவது 2/1/2025 இரவு 10:15 மணியளவில் உண்ணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்களை ஏற்றிச் சென்றமையினை தொடர்ந்து குறித்த பாரவூர்தியை சாவச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கணும். நேற்றைய தினம் இந்த விடயம் நடந்திருக்கு. இது மணல் அகழ்வண்டைக்கு இந்த கற்கள் அகழ்வண்டைக்கு நாங்கள் இதை சாதாரணமாக ஒரு அகழ்வாக மட்டுமே கடந்து செல்ல முடியாது. இதால் இயற்கை அனர்த்தம் வருமென்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு பிறகான காலப்பகுதியில் அண்மையில் இந்த ஜாழ்ப்பாணத்தில் அதாவது குடாநாட்டில் குடிநீருக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்னீரின் அளவு குறையுது, நன்னீர் உவர் நீராக மாறுன்ற அளவு அதிகரிச்சிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணக்கல் அகழ்வு தான். உண்மையிலேயே இதற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்று மக்களும் விசனம் தெரிவிச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த இளக்குமரன் செய்த இந்த நடவடிக்கை திடீர் அதிரடி நடவடிக்கைக்கு மக்கள் பாராட்ட தெரிவிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரத்தில் தொடர்ந்து இப்படியான நிறுவனங்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த மண்ணகழ்ற அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லணும். இதில் அரச உத்தியோகத்தர்கள் தொடர்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கணும். இந்த அகழ்வு தொடர்பாக கண்டும் காணாமலும் சில அரசு அதிகாரிகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்றும் மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை காலமாக இப்போ நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களிலும் சரி செய்தி பரப்பிலையும் சரி அதிகம் பேசப்பட்ட விடயமாக இது காணப்படுகின்றது. இப்படி கொண்டு வராங்க. சிட்டி இந்தியா சிட்டி இடம் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பலாமல் කණජ ද්‍රව්‍ය මහජනයාට විකිණීම පිණිස නැතහොත් අඩක් නිම වූ හෝ ඒ කියන්නේ මේ අර පොළවෙන් ගන්න ගල් නෙමේ කොටස් කරන අඩක් නිම වූ හෝ නිෂ්පාදන වල අන්තර්ගත කිරීම පිණිස සකස් කිරීමෙන් පසුව ඒ කණජ ද්‍රව්‍ය මිලට ගන්නා තැනත් ඒ කණජ ද්‍රව්‍ය වෙළඳාම් කිරීම සඳහා වෙළඳාම් කිරීම පිණිස බලපත්‍රයක් දැරීම අවශ්‍ය නොවිය යුතුයි කියලා. මේක මෙයා ගාව තියෙන කොට මේක පොඩ්ඩක් හොයලා බලන්නම් මම.
இது இது டஸ்ஸு டஸ்ஸு இது சல்லி සල්ලි සල්ලි මේකේ තියෙන විදිහට ඩස් இது මේක ඩස් තමයි නෑ නෑ මට සර් කියන එක හරි මේකේ තියෙන ඩස්ට් එක තියෙනවා ඊට අමතරව මේ තියෙන මේ තියෙනවා ඊට අමතරව වෙනස නැතහොත් අඩක් නිම වූ ඒ කියන්නේ සම්පූර්ණයෙන්ම මිනිසුන්ගේ පරිභෝජන මේකට සකස් කරපුවා හරි අඩක් නිම වූ හෝ කියලා මේ තියෙන මේ සම්බන්ධයෙන් දාපු මෙයාගව තියෙන ඩොකියුමන්ට්ස් මම මේ තාම මේ මහේස්ත්‍රාත් උසාවියේ දාපු මේකක් කොහෙද කැපිටිගොල්ලේ යාපනයෙන් ගොඩක් තිබුණා රූට් පොමිට එක මේ වවුනියා වෙන්ද බවුනියා සර් මේ ෆැක්ටරි කොයි තියන්නේ ෆැක්ටරි කොයි දෙන්නේ තෝරන්න සීමේ මේ ෆැක්ටරි මේ ග්‍රයින්ඩින් කේන්ඩි මේක ෆැක්ටරි යාපන කොයිද ආරගල් මට ආරගල් මඩම් මේක සල්ලිනේ සාවචරි කොයි දෙනද අරන් ගන්නේ රෝ මැටීරියල් එකේ ආරගල් මඩම් නෑ කොයිද කත්තේ මේ රෝ මැටීරියල් රෝ මැටීරියල් අර කල් සුදු කල්ලක කොයිද ඒක ක්‍රසර් තියෙන නම්බර දැන් ඒ ඉතින් අපි දන්නේ කොහෙන් ගේනවද කියන්නේ අර ක්ලිප් කනක තන් കൊണ്ട് වරකට ලෝයර් අර ටැබ්ලට් වලින් තියෙන පොඩ්ඩක් මට ඒක ටැබ්ලට් එකක් තුන මේක තමයි පොඩ්ඩක් කියව ගන්න දෙන්න සර් ඒක ට්‍රාන්ස්ලේටර් තියෙනවද ආම සිංහල ටැමිල් වලට ට්‍රාන්ස්ලේට් වෙන්නේ නැහැ පැහැදිලි ටැමිල් වලින් මේක කියන ට්‍රාන්ස්ලේට් කරන්න அந்த டஸ்ட் இத சொல்ற டஸ்ட்ல அந்த கல்லில என்ன அந்த போட்டோவில் இருக்கிறது கலர் இருக்கா டஸ்ட் இது கல்ல சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க 2 கிழமைக்கு முதல் சாவச்சேரி பிரதேசத்தில் இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல்லகழ்வுகள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீஸினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலின் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகழும்போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்.